السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم الحجاج والأمار وفد الله صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி துவங்குகிறோம். வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ள ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் அருளால் நாம் எல்லாம் அல்லாஹுடைய திரு ஆலயம் காபாவை தரிசிக்க இருக்கிறோம். காபாவுடைய பாக்கியம் கிடைப்பதிருக்கிறது, இது சாதாரணமானதல்ல. பணம் படைத்தவர்கள் எல்லோரும் பார்த்து விடலாமா என்றால் முடியாது. எவ்வளவோ சாட்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கு மட்டுமே இந்த பாக்கியத்தை நசீவாக்கி இருக்கிறான். அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கிறான். முதலில் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நான் ஆரம்பமாக உங்களிடத்தில் 2-3 விஷயங்களை நினைவுபடுத்துவேன். முதல் விஷயம், இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக நாம் பயணம் படும் தினம் வரை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக தினந்தோறும் 2 ரக்காத்து ஷுக்ரியா நஃபீல் என்ற தொழுகையை தொழுது அல்லாஹுக்கு நாம் இதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வே, இந்த தொழுகை எனக்கு காபா செல்வதற்குண்டான வாய்ப்பை தந்தாயே, அதற்காகவே தொழுதிருக்கிறேன். என்னுடைய பயணங்களை லேசாக்கு, நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள், நாங்கள் கேட்கும் துவாவை ஒப்புக்கொள், எங்களுடைய உம்ராக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மீண்டும் தாயகம் நல்ல முறையில் திரும்புவதற்கு அருள் புரி என்று அந்த தொழுகையை தொழுது விட்டு நாம் துவா செய்ய வேண்டும். 2வது, நாம் பயணம் புறப்படும் முன் நம்முடைய உற்றார்களோடு சொந்தம் பந்தங்களோடு உறவு முறித்தல் இருந்தால் அவர்களிடத்திலே நாம் சென்று நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடத்திற்கு செல்கிறோம். ஹரமுடைய காபாவுடைய ஒவ்வொரு பகுதியும் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம். ஆனால் உறவை முறித்து விட்டு சென்று நாம் துஆ செய்தால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தடையாக ஆகிவிடும். எனவே உறவினர்களோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். 3வதாக, நாம் செல்லும் முன்பு தௌபா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வே, உன்னுடைய திரு ஆலயம் பார்ப்பதற்கு முன்னால் வரை என்னுடைய வாழ்வில் என்னென்னலாம் பாவங்கள் செய்தோனோ அந்த பாவத்திற்காக நான் தௌபா செய்கிறேன், என்னை மன்னித்து விடு. உன்னுடைய திரு ஆலயமாம் காபாவிற்கு சென்று வந்த பிறகு அப்படிப்பட்ட பாவமான செயல்களில் என்னை நீ ஈடுபடுத்தி விடாதே என்று நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த 3ஐயும் நான் உம்ரா செல்வதற்கு முன்புண்டான காரியங்கள், இவைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு முறை லப்பைக் சொல்லிக் கொள்வோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். சொல்லுங்க. லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக்
لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد إن الحمد والنعمة والنعمة لك والملك لك والملك لا شريك لك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد إن الحمد والنعمة والنعمة لك والملك لك والملك لا شريك لك لا شريك لك. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தல்பியாவை நாம் ஒவ்வொருவரும் மனதில் இட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் உம்ராவுடைய பயணத்திற்காக எஹ்ராம் கட்டி நியத்து வைத்தது முதல் காபாவை பார்க்கும் வரை நாம் செய்யக்கூடிய அதிகப்படியான அமல்கள் எது என்று சொன்னால் தல்பியா. இந்த தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். தல்பியாவை ஓத ஓத அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான், என்னை பார்க்க வந்து வருகிறான், என்னிடத்தில் வந்துவிட்டேன் என்று சொல்கிறான் என்று அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான், அல்லாஹ் பெருமைப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான். எனவே இந்த தல்பியாவை நாம் மனனமிட்டுக் கொள்ள வேண்டும். நாம் உம்ராவுடைய செயல்முறைக்குள் நாம் செல்கிறோம். அதற்கு முன்பு அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், காபா கிளாக் டிராவல்ஸ். உண்மையிலே ஹாஜி இதனுடைய நிறுவனர் ஹாஜி வாலிப பிள்ளை, துரிதிருப்பான பிள்ளை, சொன்னதை விட அதிகமாக செய்து காட்டக்கூடிய பிள்ளை. அல்லாஹ் தஆலா இந்த நிறுவனத்தை இன்னும் வளர்ச்சி அடைய செய்வானாக. ஹஜ்ஜுடைய கோட்டா கிடைப்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த வருடம் முதல் முறை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிறார். வேறொரு டிராவல்ஸோடு இணைந்து உங்களுடைய நீங்கள் எல்லாம் சென்று துவா செய்யுங்கள். அடுத்த வருடம் இந்த டிராவல்ஸுக்கு தனி கோட்டா, ஹஜ்ஜுடைய கோட்டா கிடைப்பதற்காக துவா செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். உம்ராவுடைய ஃபர்து 4. ஒன்று, முதலிலே நாம் மறைவான முடிகளை களைந்து கொண்டு நகங்களை எல்லாம் வெட்டி கொண்டு குளிக்க வேண்டும். குளிக்கும் பொழுது நாம் சோப்பு போட்டு கொள்ளலாம். குளித்து முடித்த பிறகு நாம் 2 ஆடையை அணிய வேண்டும். எஹ்ராமுடைய 2 ஆடை அணிய வேண்டும். எஹ்ராமுடைய ஆடை அணியதற்கு முன்பு நம்முடைய மேலே அத்தர் பூசிக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எஹ்ராமுடைய ஆடை அணிவதற்கு முன்பு அத்தர் பூசிக்குவாங்க. அப்போ நேச்சுரல் அத்தர். இப்போலாம் கெமிக்கல் மேலே பூசணும்னா மேலே எரிய ஆரம்பிச்சிடும். அப்படி செய்ய வேண்டாம். நாம எஹ்ராம் அணிந்த பிறகு நீயத்து வைப்பதற்கு முன்பு, நீங்க நல்லா கவனமா கேட்கணும், எஹ்ராம் அணிஞ்சிட்டோம், நீயத்து வைப்பதற்கு முன்பு அத்தர் பூசிக்கொள்ளலாம். நீயத்து வைப்பதற்கு முன்பு அத்தர் பூசிக்கொள்ளலாம். நீயத்து வைத்து விட்டால் வாசனை திரவியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எதுவும் பயன்படுத்தக்கூடாது. அது என்னென்ன வகை என்று நான் சொல்லுவேன். அப்ப முதலில் முடிகளை களைந்து கொண்டு நகங்களை வெட்டி கொண்டு நாம் குளிக்க வேண்டும். குளித்த பின்பு நாம் எஹ்ராமுடைய 2 ஆடைகள் அணிய வேண்டும். ஆண்கள் உள்ளாடையாக இருக்கக்கூடிய எதையும் அணியக்கூடாது. அவர்களுக்கு மேலே பொத்தக்கூடிய ஒரு துண்டும், கைலி மாதிரி வேஷ்டி மாதிரி அணியக்கூடிய இன்னொன்றும், இந்த 2 மட்டும்தான் இருக்க வேண்டும். பெண்களுக்கு அவர்களுடைய ட்ரெஸ் என்னவோ அதுதான் அவருடைய ஹராமுடைய உடை. ஒரே ஒரு மாற்றம், பெண்கள் தன்னுடைய முகத்தை திறந்து வைத்திருக்க வேண்டும். கைகளை திறந்து வைத்து, கையை மூடக்கூடாது, கை க்ளோஸ் போடக்கூடாது, முகத்தை திரையிட்டுக் கொள்ளக்கூடாது. உம்ராவுடைய நியத்து வைத்து விட்டால். அப்ப ஆண்கள் எஹ்ராமை அணிந்து கொண்டு பெண்கள் குளித்து விட்டு இப்போ 2 ரக்காத்து தொழுவோம். எஹ்ராமுடைய 2 ரக்காத்து தொழுதுட்டு நாம துவா செய்யணும். துவா செஞ்சு முடிச்ச பிறகு இந்த நேரத்தில் நம்ம கவனிக்கணும், நீயத்து என்று ஒன்று இருக்கிறது. நீயத்து எப்போ வைக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ளைட்டு டைரக்டா போய் மக்காவுக்கு போகுது அல்ல ஜித்தாவுக்கு போகுது அப்படின்னா, நம்ம ஏர்போர்ட்லேயே இங்கேருந்து கூப்பிட்டு போய் ஏர்போர்ட்டில் நம்ம எஹ்ராம் அணிந்திருப்போம், அல்லது அங்கே போய் கூட எஹ்ராம் அணிஞ்சிக்கலாம். அணிந்த பிறகு நீயத்து வைத்து கொள்ளலாம்.
ஏன்னா ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கும் பொழுது எலம்லம் என்ற ஒரு இடம் வரும், அங்கே நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள், ஃப்ளைட்லேயும் ஞாபகப்படுத்துவாங்க, நீயத்து வைக்கக்கூடியவர்கள் நீங்கள் நீயத்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தால் அதை மிஸ் பண்ணிட்டா நம்ம இது வீணாக போயிடும். அதனால் நம்ம நீயத்து வைக்கக்கூடியவர்கள் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போன பிறகு நீயத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போவோம், ஏர்போர்ட்டுக்கு போகும் பொழுது போகும் வரை நம்முடைய சொந்த பந்தங்கள் வருவாங்க, நம்மளை முசாபா செய்வாங்க, முவானக்கா செய்வாங்க, அவங்க மேலே அத்தர் இருக்கும், அந்த அத்தரை நம்ம மேலே பூசிடக்கூடாது, நம்ம ட்ரெஸ்ஸில் பற்றக்கூடாது. அதனால நீயத்து வைப்பதற்கு முன்பு வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இதனால்தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், குளித்து கொண்டு 2 ரக்காத் தொழுதுட்டு துவா செய்துட்டு கிளம்பிடுங்க. வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நம்ம எங்கே போகிறோம், பிரயாணத்துடைய ஆர்வம், பிரயாணம் புறப்படுறோம். பிரயாணம் புறப்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்து சஃபர், பிரயாண தொழுகை என்று 2 ரக்காத் தொழுது இருக்காங்க. ஒன்று நீங்கள் தொழுகக்கூடியது, ஒன்று உம்ராவுடைய 2 ரக்காத்து, இன்னொன்று சலாத்து சஃபர் பிரயாண தொழுகை என்று 2 ரக்காத் தொழுதுக்குங்க. தொழுதுட்டு நம்முடைய வீட்டிலிருந்து புறப்படுங்க. புறப்படும் பொழுது நம்ம துவா, பிரயாண துவா தெரிந்தவர்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நம்ம இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து புறப்பட்டு நேராக சென்னைக்கு போவோம். சென்னைக்கு போன பிறகு உங்களுடைய பாஸ்போர்ட், டிக்கெட்டுகள்லாம் உங்களிடத்தில் ஒப்படைப்பார்கள். அங்குண்டான வேலைகளை என்னென்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி தருவார்கள். ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போன பிறகு நம்முடைய போர்டிங் பாஸ் எல்லாம் போட்டு முடித்து நமக்கெல்லாம் என்னென்ன வேலை ஆக வேண்டுமோ ஆகின பிறகு நம்ம எங்கே போய் வெயிட்டிங் ஹாலில் போய் வெயிட்டிங் பண்ணுவோம். இந்த நேரத்தில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். வெயிட்டிங் ஹாலில் கவனிக்கும் பொழுது நம்மளுடைய ஃப்ளைட்டுடைய நேரம் உதாரணமாக 5:30 என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நம்ம பாத்ரூம் போகிறது 5 மணிக்கு மேலே போகக்கூடாது. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ 5 மணிக்கு மேலே, 5 மணிக்கு முன்னாடியே பாத்ரூம் போகிறவங்க எல்லாம் போயிட்டு ரெடியாக இருக்கும். உதாரணமாக 5 மணிக்கு மேலே 5:15 போனோம் அப்படின்னா ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம போய் கதவை மூட்டா நம்ம போக முடியாது. பேசஞ்சர் வராமல் நான் வராமல் எப்படி எடுக்கலாம்னு கேட்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு டைம் இருக்குது. ஏர்போர்ட்டில் அவங்க காசு கட்டிட்டு தான் 1 மணி நேரத்துக்குள்ள காசு என்னமோ அதை கட்டிட்டு தான் இருப்பாங்க. 1:05 வரலாம் வெயிட் பண்ணால் அவங்களுடைய டிக்கெட்டுக்கு நம்மளுடைய டிக்கெட்டை விட அவங்க அதிகமாக ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஏர்போர்ட்டு போயிட்டோம், ஃப்ளைட்டில் உட்கார்றோம். ஃப்ளைட்டில் உட்கார்ந்த பிறகு அதே சஃபருடைய துவா நம்ம ஓதிக்கணும். இப்போ ஃப்ளைட்டுக்கு உள்ளே போன பிறகு நம்ம நியத்து வச்சுக்கலாம், அல்லது ஏர்போர்ட்லேயே இருக்கும் பொழுது நியத்து வச்சுக்கலாம். ஏர்போர்ட்டில் இருக்கும் பொழுது எப்போ நியத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம உள்ளே போய் போர்டிங் பாஸ்லாம் எடுத்துட்டு இமிகிரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு வெயிட்டிங் ஹாலில் உட்கார்றோம்ல, அப்போ நியத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நியத்து வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், நியத்து வச்சுட்டா வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளோட வரக்கூடியவங்க அவங்க அத்தர் பூசிட்டு இருப்பாங்க, அல்லது சென்டர் வச்சிருப்பாங்க, முசாபா செய்யும் பொழுது அவங்களுடைய இது நம்ம மேலே படும். ஒன்று. இன்னொன்று, ஏர்போர்ட்டு போன பிறகு பாத்ரூம் போகிறோம், ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுவோம், அதில் என்ன இருக்குது, வாசனை இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது பாத்ரூம் போயிட்டு வந்து. சரி, ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே டிஷ்யூ கொடுப்பாங்க. டிஷ்யூவில் ஒடுக்கலாம் மாதிரி உள்ள இதெல்லாம் இருக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யாருக்கிட்ட அதில் வாசனை இருக்குது. அப்போ இதுவெல்லாம் தவிர்த்து கொள்ளணும் என்பதற்காக நான் உங்களிடத்துல சொல்லிக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ நம்ம வெயிட்டிங் ஹாலில் உட்காந்து ஒரே ஒரு நியத்து செய்யணும். அல்லாஹும்ம சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹுலி வதகப்பல்ஹு மின்னி. என்ன இதனுடைய அர்த்தம்னா, அல்லாஹ்வே நான் உம்ராவை நாடுகிறேன். நம்ம தமிழ்லேயே வச்சுக்கலாம். யா அல்லாஹ், நான் உம்ரா செய்ய நாடி இருக்கிறேன், இந்த உம்ராவை நீ ஏற்றுக்கொள், என்னிடத்திலிருந்து இதை லேசாக்கு. உம்ரா செய்ய நாடி இருக்கிறேன், இந்த உம்ராவை லேசாக்கு, ஏற்றுக்கொள், இதான் இதனுடைய அர்த்தம். இப்படி நியத்து வச்சுட்டோன்னா நம்ம எதுக்குள்ள வந்துட்டோம், இஹ்ராமுக்குள்ள முழுமையா வந்துட்டோம். இப்போ நம்ம உம்ரா செய்யறதுக்கு தயாராயிட்டோம். இப்போ நமக்கு ஹலாலானது அதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டியது, எதெல்லாம் ஹலாம், ஏதாவது நம்ம அத்தர் ஹலாலு பூசக்கூடாது, மனைவி இருப்பாங்க மனைவியோட சேர்ந்து இருக்கக்கூடாது, முத்தம் கொடுக்கக்கூடாது, இது மாதிரியான தவிர்ந்து இருக்கணும் எஹ்ராமுடைய நிலையில. சரி, இப்போ நம்ம ஃப்ளைட்டு போயிட்டே இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம போய் ஜித்தாவில் இறங்குவோம், அல்லது ஃப்ளைட் எப்படி டிக்கெட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அப்போ அங்கிருந்து நமக்கு மக்காவுக்கு கூட்டு போவாங்க. மக்காவை நோக்கி போகும் பொழுது நமக்கு அங்கே உள்ள சில நிகழ்வுகளை சொல்லிட்டு போவாங்க. நம்ம நேராக எங்கே போவோம், ரூமுக்கு போவோம்.
ரூமுக்கு போய் நம்முடைய சூட்கேஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடலன்னா அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு ரொம்ப களைப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கும் கொஞ்சம் தூங்குற மாதிரி உள்ள நேரம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்று விளங்குன்னு, இப்போ ஃப்ளைட்லேயோ அல்லது கொஞ்ச நேரம் போய் ரூமில் மக்காவில் போய் இறங்கி ரூமில் தங்குறீங்கல்ல, அந்த நேரத்திலையும் குளிர் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால நம்முடைய முகத்தை மூடக்கூடாது. முகம் என்ன சொன்ன ஆரம்பத்தில், முகம் திறந்த நிலையில் இருக்கணும், முகத்தை மூடக்கூடாது. ஆண்கள் காலை மூடக்கூடாது. ஆண்கள் இன்னொன்னும் கவனிக்கணும், ஆண்கள் அணியக்கூடிய செப்பல் எப்படி இருக்குன்னு கேட்டா, வி செப்பல் இருக்குல்ல, மியாமி குஷன்லாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி செப்பல் தான் அணிஞ்சு போடணும். மியாமி குஷன் இப்போ ஒரு கூட்டு நடக்க முடியாது, நிறைய பேர் கால் வலி வந்துருச்சு. அந்த வி ஷேப்ல நிறைய செப்பல் வந்திருக்கு, கால் வலி இல்லாம அந்த மெத்துன்னு உள்ள செப்பல்லாம் வந்திருக்கு. நம்ம அதை போட்டுக்கணும். காலை முழுமையா மலைக்கிற மாதிரி உள்ள செப்பலை போடக்கூடாது. கொஞ்சம் ஞாபகமா இருக்குன்னு இந்த விஷயத்துல. சரி, அவர்களுடைய சகியை ஆரம்பிப்பாங்க. எப்படி நம்ம தவாஃப் காபாவை 7 முறை சுற்றணுமோ, இந்த சஹி என்பதும் 7 சுற்று, 7 தொங்கோட்டம். சஃபாவிலிருந்து ஆரம்பிச்சு மர்வா 1, மர்வாவிலிருந்து சஃபா 2, சஃபாவிலிருந்து மர்வா 3, மர்வாவிலிருந்து சஃபா 4, சஃபாவிலிருந்து மர்வா 5, மர்வாவிலிருந்து சஃபா 6, சஃபாவிலிருந்து மர்வா 7. நம்ம ஆரம்பிக்கிறது சஃபாவிலிருந்து ஆரம்பிப்போம், முடிக்கிறது எங்க முடிப்போம்? மர்வாவில் முடிப்போம். இப்போ சஃபாவிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம நடக்கிறோம், நடந்துதான் போவோம். நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம தலைக்கு மேல பார்த்தோம்னா பச்சை லைட், கிரீன் லைட் போட்டுருப்பான். கிரீன் லைட் இருக்கும். அந்த கிரீன் லைட் வந்த உடனே ஆண்கள் தொங்கோட்டம் போடணும். ஆண்கள் எப்படி தொங்கோட்டம் போடணும் அப்படின்னு கேட்டா, குதிச்சு போதும். இப்படிதான் ஓடும். சில பேர் நல்லா வேகமா ஓடுவாங்க, வேகமா ஓடக்கூடாது. சும்மா நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஓடுறது சுந்தர். முடியல, ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அப்போ ஓடுறது அந்த இடத்துல ஓடுறது சுந்தர். இப்போ நம்ம இப்படி இங்கேருந்து கடந்து மறுவாழ்வு போயிட்டோம். இப்போ ஓடும் பொழுது நம்ம என்ன ஓடணும்? 4ஆம் படிமா ஒதுக்க வேண்டியது. ஆயிலா இல்லதா வந்தா சரிங்களா லருல் முன்வரல் வந்து யூனிவை நீர்வாரா விஷயம். நாங்க அதை என்ன ஓதிக்கிறது? இல்லை நமக்கு என்ன துவாக்கள் தெரியுமா அல்லது குரான் ஓதுறோமோ அதை ஓதிக்கலாம். சஃபாவிலிருந்து ஆரம்பிச்சு மர்வாவுக்கு போயிடும். மர்வாவிலிருந்து திரும்ப அப்படியே சஃபாவுக்கு அப்படியே சுற்றி சஃபா இப்படி 7 சுற்று சுற்றி முடிந்த பிறகு நம்முடைய உம்ராவுடைய இது முடியுது. அடுத்து ஒன்னே ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டா, ஒன்னே ஒன்று இருக்கு, அது முடியுது. மர்வாவில் இருந்து அந்த இடத்துல ஒரு துவா செஞ்சா, நம்முடைய அருளால உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுக்கையாங்களா, நான் இந்த உம்ராவுடைய செயலை எனக்கு தெரிந்ததை செஞ்சிருக்கிறேன். துவா, சின்ன துவா செஞ்ச பிறகு சஃபாவிலிருந்து அவர்களுடைய சஹியை ஆரம்பிப்பாங்க. எப்படி நம்ம தவாஃப் காபாவை 7 முறை சுற்றணுமோ, இந்த சஹி என்பதும் 7 சுற்று, 7 தொங்கோட்டம். சஃபாவிலிருந்து ஆரம்பிச்சு மர்வா 1, மர்வாவிலிருந்து சஃபா 2, சஃபாவிலிருந்து மர்வா 3, மர்வாவிலிருந்து சஃபா 4, சஃபாவிலிருந்து மர்வா 5, மர்வாவிலிருந்து சஃபா 6, சஃபாவிலிருந்து மர்வா 7. நம்ம ஆரம்பிக்கிறது சஃபாவிலிருந்து ஆரம்பிப்போம், முடிக்கிறது எங்க முடிப்போம்? மர்வாவில் முடிப்போம். இப்போ சஃபாவிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம நடக்கிறோம், நடந்துதான் போவோம். நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம தலைக்கு மேல பார்த்தோம்னா பச்சை லைட், கிரீன் லைட் போட்டிருப்பான். கிரீன் லைட் இருக்கும். அந்த கிரீன் லைட் வந்த உடனே ஆண்கள் தொங்கோட்டம் போடணும். ஆண்கள் எப்படி தொங்கோட்டம் போடணும் அப்படின்னு கேட்டா, லேசா குதிச்சு போதும். லேசா இப்படி தான் ஓடும். சில பேர் நல்லா வேகமா ஓடுவாங்க, வேகமா ஓடக்கூடாது. சும்மா நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஓடுறது சுந்தர். முடியல, ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அப்போ ஓடுறது அந்த இடத்துல ஓடுறது சுந்தர். அப்போ நம்ம இப்படி இங்கேருந்து கடந்து மறுவாழ்வு போயிட்டோம். இப்போ ஓடும் பொழுது நம்ம என்ன ஓதணும்? 4ஆம் படிமா ஒதுக்க வேண்டியது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாங்க என்ன ஓதிக்கிறது சிறப்பு. இல்லை நமக்கு என்ன துவாக்கள் தெரியுமா அல்லது குரான் ஓதணுமோ அதை ஓதிக்கலாம். சஃபாவிலிருந்து ஆரம்பிச்சு மர்வாவுக்கு போயிட்டோம். மர்வாவிலிருந்து திரும்ப அப்படியே சஃபாவுக்கு அப்படியே சுற்றிட்டு வருவோம்.
சபா இப்படி 7 சுற்று சுற்றி முடித்த பிறகு நம்முடைய உம்ராவுடைய 3வது இது முடியுது. அடுத்து ஒன்னே ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டா ஒன்னே ஒன்று இருக்கு. அது வந்து முடியுது. இப்ப மறுவாவில் முடிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம துவா செஞ்சு, யா அல்லாஹ் உன்னுடைய அருளால உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுத்த யா அல்லாஹ், நான் இந்த உம்ராவுடைய செயலை எனக்கு தெரிந்ததை செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ். ஆனா இதுல பல குற்றங்கள் இருக்கும். இந்த குற்றத்தை மன்னிச்சுட்டு யா அல்லாஹ் இந்த உம்ராவுக்குள்ள நன்மை என்னவோ அதை எனக்கு முழுமையா வழங்கிட்டு இருப்பே, என்னுடைய பாவங்களை மன்னிச்சுட்டு யா அல்லாஹ், என்ன துவாக்களை எல்லாம் கேட்டேனோ அந்த துவாவை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அங்கேயிருந்து கிளம்பிட வேண்டியதுதான். வெளியே வந்துட்டு நம்ம முடியை எடுத்துக்க வேண்டியதுதான். முடியை எடுக்கும் பொழுது அங்க நம்ம ரூம்ல போய் எடுத்துக்கலாம், அல்லது போற வழியில முடி எடுக்கிறவங்க முடி எடுத்துட்டு குளிக்கிறவங்க குளிச்சுக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம முடிய உம்ராவுடைய செயல் முடிஞ்சிருச்சு. நம்ம எதுக்காக ஊர்ல இருந்து புறப்பட்டு போனோம்ல, உம்ராவுடைய செயல் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம குளிச்சுட்டு பழைய மாதிரி நம்ம ஊர்ல அணியக்கூடிய ட்ரெஸ் அணிஞ்சிக்கலாம். இப்போ உம்ரா முடிஞ்சிருக்கு. இப்போ உம்ரா நம்ம எங்க வந்திருக்கிறோம்? 7ஆம் இடத்துல வந்திருக்கீங்களா? இருக்கா? இருக்குங்களா? எஹ்ராம் இருக்கா? இல்ல. சரி. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய திருஇல்லம் காபாவுல இருக்கிறோம். இந்த காபா மக்காவுல இருக்கும். மக்கா எப்படிப்பட்ட இடம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடம், குர்ஆன் இறங்கிய இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இடம், குர்ஆன் இறங்கிய இடம், சஹாபாக்கள் வாழ்ந்த இடம். அந்த இடத்துல நம்ம கண்ணியமான முறையில நடந்துக்கணும். கண்ணிய குறைவால நம்ம மூலமாக எந்த விதமான கண்ணிய குறைவும் ஏற்பட்டு விடக்கூடாது. நம்ம இடத்துல நம்ம உம்ரா செல்லக்கூடிய நம்ம இடத்துல முதல்ல இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் என்னன்னு கேட்டா பொறுமை. பொறுமை இருக்கும். அங்க வந்து பொறுமையை இழக்கக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனா எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக நம்ம பொறுத்துக்கணும். அப்ப பொறுமை இழக்கும் பொழுது நம்ம அங்க வந்து நம்முடைய அமலே வீணாயிடும். ஆனால் பொறுமையா இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த இடம், அல்லாஹ்வுடைய ரசூல் கால்பட்ட இடம், சஹாபாக்கள் வாழ்ந்த இடம், புண்ணியமான இடம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டு சென்ற இடம். அந்த கண்ணியத்தோடு அந்த இடத்துல நம்ம இருக்கோம். இப்போ நம்ம உம்ராவை ஆரம்பிக்கும் பொழுது ஹஜ்ருல் அஸ்வத், இப்போ காபா இருக்க, காபாவுடைய சிறப்பு, அதை சுற்றியுள்ள சிறப்பு சொல்லிட்டு நான் எப்படி வந்து நம்ம எஹ்ராம் அணின்னு சொல்லி கொடுப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம காபாவுக்குள்ள போயிட்டு உம்ரா செஞ்சுட்டோம். முதல்ல எதை பார்த்தோம்? காபாவை பார்த்தோம். உலகத்தினுடைய இன்ன அவ்வள பைத்தும் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிமக்கத முபாரக்கும் வஹுதல் லில் ஆலமீன். மக்களுக்காக உலகத்தில் வைக்கப்பட்ட முதல் ஆலயம், முதல் மஸ்ஜித் காபா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ உலகத்துல நம்ம போய் நம்ம சுல்தான்பேட்டையில, கோட்டத்துல, பாண்டியில தொழுகிறோம். இதுல தொழுதா என்ன நன்மையா தான். ஆனா காபாவுக்கு போய் தொழுகும் பொழுது, காபாவுல தொழுதால் நம்ம ஊர்ல ஒரு நன்மை தான் அப்படின்னா, காபாவுல தொழுவது 1,00,000 நன்மை. ஒரு ஃபர்து. இப்போ அசர் தொழுகிறோம் அப்படின்னா நம்ம அசருடைய தொழுகைக்கு நன்மை 1,00,000 நன்மை. அல்ஹம்துலில்லாஹ் அங்க தொழக்கூடிய பெண்கள் பாக்கியமானவர்கள். ஊர்ல ஜனாசா தொழுக முடியாது, பெண்கள் கலந்து கொள்ள முடியாது. ஆனா மக்காவிலையும் மதீனாவிலையும் ஜனாசா தொழக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைக்கும். மக்காவுல காபாவுல இருந்துகிட்டு நம்ம ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டா 1,00,000 ஜனாசா தொழுகைகளின் நன்மை இருக்கிறது. ஒரு நஃபில் தொழுகிறோம், ஒரு நஃபில் தொழுதால் 1,00,000 நஃபில் தொழுத நன்மை கிடைக்கிறது. எனவே இந்த நன்மையை நம்முடைய உள்ளத்தில் கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொண்டு உள்ள போன பிறகு நம்ம எவ்வளவு தொழுவோமோ, தௌபா தொழுகை இருக்கு. நம்ம வாழ்க்கையில செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்துல முறையிட்டு மன்றாடி அதை மன்னிப்பு கேட்கக்கூடிய தொழுகை தௌபாவுடைய தொழுகை. அப்ப அந்த இடத்துல போயிட்டு நம்ம எந்த அளவுக்கு தௌபாவுடைய தொழுகை தொழுக முடியுமோ, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், நம்முடைய வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம். இவங்களுக்காக நிறைய துவாக்கள் செய்யணும், நிறைய துவா செய்யணும். அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம் அந்த காபா. சொல்லுவாங்க
ஒரு பிள்ளை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இப்போ அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா போகிறது லேசாகிடுச்சு, எல்லாமே போகிறாங்க, வசதி உள்ளவங்க தான் போகிறாங்க அப்படின்னு கிடையாது. அல்லாஹ் அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான். யாரை நாதாலும் அவங்கள தான் கொண்டு போகிறான். போகும்பொழுது பிள்ளைகளையும் கூட்டு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது ஒரு பிள்ளை அங்கே வச்சுக்கிட்டு தவாப் செய்யும்போது அத்தா சாக்லேட் கொடுங்கன்னு கேட்குது. சாக்லேட் அங்கே எப்படி இருக்கும்? அப்போ பிள்ளை சாக்லேட் சொல்லிகிட்டே வருது. ஆனால் அல்லாஹ் பெரிய ஏற்பாடு, ஈரான் நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு சாக்லேட் பாக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க கொடுக்குறாங்க. இப்ப அந்த பிள்ளை கேட்டுச்சு, அல்லாஹ் நேரடியாக கொடுத்தான். இது நிதர்சனமான உண்மை. அந்த பெற்றோர்களுக்கு விளங்க வைக்கிறான், நீ கேளு உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோமோ அல்ஹம்துலில்லாஹ் அது கிடைக்கக்கூடிய இடம் தான் காபா. அதை நம்ம மனசுல வச்சு அல்ஹம்துலில்லாஹ் காபாவில் நம்ம அதிகமாக தொழுகணும். காபாவில் நிறைய துவா செய்யணும். ஹஜருல் அஸ்வத் அப்படின்ற இடம் இருக்குது. அதை முதல்ல ஹஜருல் அஸ்வத் எப்போ வந்துச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த கல்லு தான் ஹஜருல் அஸ்வத். அது அந்த கல்லு வெண்மையான வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு. பாலை விட வெள்ளை, பால் தான் உலகத்துல வெள்ளைக்கு உதாரணம் சொன்னா பால் தான். பாலை விட வெண்மையான நிறத்துல அந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருந்துச்சு. நம்ம மக்களுடைய கைகள், பாவ கைகள், கரைகள் பட்டு பட்டு அது கருப்பா மாறிடுச்சு. அந்த ஹஜருல் அஸ்வத் இடத்திலிருந்து அந்த இடத்தில் இருந்து துவா செய்யும்போது துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. வலிசானன் வஷஃபத்தை, ஹஜருல் அஸ்வத் சிறப்பை பற்றி சொல்லப்படுது. அதுக்கு நாவு இருக்கிறது, 2 உதடுகள் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அது சாட்சி சொல்லும். அல்லாஹ்வே இந்த மனிதன் இந்த இடத்தில் என்னிடத்தில் வந்தான், இங்கே எனக்கு முத்தம் கொடுத்தான், அல்லது இந்த இடத்திலிருந்து துவா செய்தான் என்று அல்லாஹ்விடத்தில் அது பேசும். முக்கியமான இடம். ஹஜருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய கதவு பார்த்துருக்கோம், தங்க கதவு நம்ம பார்க்கிறோம், வீட்டெல்லாம் போட்டு வச்சிருப்போம். அந்த கதவுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் மத்தியில ஒரு சின்ன இடம் இருக்கு. இதற்கு பேர் தான் முல்தஸிம் என்று சொல்வார். முல்தஸிம். இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் பாக்கியம் கிடைக்காது. அங்க போய் நிக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நிக்க முடியாது. அந்த பாக்கியம் கிடைத்தால் முயற்சி செய்யுங்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்முடைய நெஞ்சை வைத்து, முகத்தை வைத்து அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் கதறி கேட்கும் பொழுது நம்முடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அப்ப அந்த பாக்கியத்திற்கு நாம முயற்சி செய்யணும். ஆனா வயசானவங்க தயவு செய்து போக வேண்டாம். கூட்ட நெரிச்சல் அதிகமாக இருக்கும். நம்ம உடல்நிலையும் சூழ்நிலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. தூரம் இருந்து துவா செஞ்சுக்கலாம். அல்லாஹ்வே அங்கிருந்து துவா செய்தால் என்ன பாக்கியமோ, என்னுடைய உடல்நிலையின் காரணமா நான் இங்கிருந்து துவா செய்யறேன், அந்த துவாவை அங்கிருந்து செய்யற மாதிரி இங்கே இருந்து செய்கிறேன், ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட முடியும். அது மாதிரி இப்ப காபாவுடைய கதவு, அந்த கதவிடத்துல அல்லாஹ்வுடைய வாசலுக்கு நான் வந்துட்டேன். அவங்களுக்கு 20 விதமான 40 விதமான ரஹ்மத்துகளை தரான். தொழக்கூடியவங்களுக்கு, காபாவில் தொழக்கூடியவங்களுக்கு 40 விதமான ரஹ்மத்துகளை தரான். தொழுகல, தவாப் செய்யல, காபாவை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் தஆலா அந்த காபாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு 20 நன்மைகளை தரான். 20 விதமான ரஹமத்துகளை நமக்கு தரான். அதுல சொல்லப்படுது 19 ரஹமத்துகள் தரப்படுகிறது. மீதி உண்டான ஒரு ரஹமத்துகள் தான் உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருது. அப்ப நம்ம இங்க இருக்கிறோன்னா அங்க 119 ரஹமத்து அங்க காபாவில் தவாப் செய்யறவங்களுக்கும் தொழுவுறவங்களுக்கும் காபாவை பார்க்கிறவங்களுக்கும் பங்கிடப்படுது. அதுல உள்ள ஒரே ஒரு ரஹமத்து தான் மீதமுள்ள உலகம் எல்லாத்துக்கும் செய்யப்படுது. அப்போ அங்கு அல்லாஹ்வுடைய நேரடி ரஹமத்துகள் இறங்கக்கூடிய இடம் என்பதை நாம் மனதில் கொண்டு நேரங்களை நம்முடைய ரூம்களிலேயோ அல்லது ஏதாவது வாங்கி சுற்றி பார்ப்பதிலேயோ நம்ம நேரத்தை கழிக்கூடாது. நமக்காக ஜியாரா என்று சொல்லக்கூடிய சில பார்க்க வேண்டிய இடங்களை நம்முடைய டிராவல்ஸ் மூலமாக அழைத்து செல்வார்கள். அப்போ போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். நேரங்கள் கிடைக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு தொழுகையும் காபாவில் தான் தொழுகணும் அப்படின்னு நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் நேரங்களை தேவையில்லாமல் வீணடிக்காமல் ரூம்ல படுத்து தூங்காம முடிஞ்ச அளவுக்கு காபாவில் தொழுது இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்படி எஹ்ராம் கட்டுறது அப்படின்றது சொல்லி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.
இப்போ எஹ்ராம் வந்து இது சாதாரண நம்ம எப்போதும் கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். பாருங்க, 2 துணி இருக்கு. இதை வந்து முதல் கம்கட்டுக்குள்ளே வச்சுங்க. கம்கட்டுக்குள்ளே வச்சுட்டு இழுத்துக்கலாம். இழுத்துக்கிட்டு இப்போ எதுவுமே அகலாது. உட்காந்தா கூட ஒன்றும் தெரியாது. இன்னொரு தடவை சொல்லி தரேன். 2 முனை, ஒரு முனையை லெஃப்ட்டு கம்கட்டில் வச்சுட்டு இழுத்துங்க. இழுத்துக்கிட்டு லெஃப்ட்டு கட்டிக்கிட்டோம். ஒரு துணி, 2வது துணி. இது நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து புறப்படணும்னு இப்படி தான் போட்டுக்கணும். இந்த நிலமையில தான் இப்படியே தான் போவோம். இப்போ எப்போ வந்து தவாப் செய்ய காபாவுக்குள்ளே போயிட்டோமோ அப்போ நம்ம சில விஷயத்தை கவனிக்கணும். காபாவுக்குள்ளே போகும் பொழுது நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், பாருங்க, வலது பக்கத்தில் இப்படி எடுத்துடணும். வலது பக்கத்தில் இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கணும். தெரியுதா? லெஃப்ட் மூடி இருக்கணும், வலது பக்கம் இப்படி இருக்கணும். 7 தவாஃப் வரவரையிலும் இப்படி தான் இருக்கணும். புரியுதுங்களா? முடிஞ்ச பிறகு நம்ம இப்படி இருக்கும் பொழுது முதல் 3 சுத்து இருக்குல்ல, முதல் சுத்து, 2வது சுத்து, 3வது சுத்து, முதல் 3 சுத்து வரலையும் நம்ம தவாஃப் ஆரம்பிக்கும் கொஞ்சமாக ஓடணும். இப்படியே ஓடணும். இப்படி தான் ஓடி போகணும். முடிந்தவர்கள் 3 சுத்து வரலையும் இப்படி ஓடணும். 4வது சுத்து நார்மலாக நம்ம நடக்கிற மாதிரி நடக்கலாம். இதுதான் முறை. ஆனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம தொழுகும் பொழுது இந்த பக்கம் வலது பக்கத்தினுடைய கம்கட்டு கீழே விட்டு மேலே தூக்கி போட்டுக்கணும். இப்போ நம்ம தவாப் செஞ்சுட்டே இருக்கிறோம், தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. அப்போ என்ன செய்யுங்கன்னா, அப்போ எடுத்து தோல் புஜத்தை மூடிக்கணும். தொழுகும்போது தோல் புஜம் திறந்து இருக்கக்கூடாது, மூடி இருக்கணும். நம்ம நல்ல எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு தொழுது முடிச்ச பிறகு நம்ம எந்த இடத்துல உட்காந்து இருக்கிறோமோ அங்கேருந்து தவாஃப் ஆரம்பிக்கலாம். இன்னொன்று இருக்கு, தவாஃபுடைய சமயத்தில் நம்ம எந்த திசையை நோக்கி போகிறோமோ அந்த திசையின் பக்கம் தான் போகணும். நம்ம திரும்பி பார்க்கலாம் கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது, செல்ஃபி எடுக்கிறேன்னு இப்படி எடுக்கக்கூடாது. அதெல்லாம் தவிர்த்து எப்போ திரும்புகிறோமோ அந்த தவாஃபுடைய நிலை மாறிடும். அதனால இந்த விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நமக்கு உம்ராவுடைய விளக்கங்கள் முடிந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். மக்காவில் நம்ம உம்ரா செஞ்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இவங்க தனிப்பட்ட முறையில் உம்ரா 2 உம்ரா 3 உம்ராவோ அல்லது 4 உம்ராவோ அழைத்து செல்வார்கள். தனிப்பட்ட முறையில் செய்கிறவங்க அப்படின்னு செய்யணும் நீயத்து இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அவங்க வழிகாட்டுவாங்க. ஆயிஷா பள்ளின்னு இருக்குது, ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டு நம்ம அங்கே போய் தொழுதுட்டு நீயத்து வச்சுட்டு திரும்ப வரலாம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மக்காவில் சிறப்பு மிக்க மற்ற இடங்கள் எல்லாம் இருக்கிறது, அந்த இடங்களுக்கு உங்களை அழைத்து செல்வார்கள், நீங்கள் அங்கே சென்று பார்த்து கொள்ளலாம். அடுத்து நம்ம மதீனாவுக்கு போகிறோம். மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தும் உயிரோடு இருக்கக்கூடிய புனித பூமி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவு ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் தான் பிறந்து வாழ்ந்த தன்னுடைய சொந்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய புனித பூமி மக்கா, அந்த மக்காவை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரிவதற்கு மனமில்லை. இருந்தாலும் அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்லும் பொழுது காபாவை பார்த்த வண்ணமாக இப்படி ஒன்று துவா செய்து கொண்டே சென்றார்கள். அல்லாஹ்வே, எனக்கு பிரியமான பூமி மக்கா, என்னை இங்கிலிருந்து நீ வெளியேற்றுகிறாய், ஆனால் என்னை நீ எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஃபஸ்கினி மின் அஹப்பில் பிலாதி இலைக், உனக்கு பிரியமான ஒரு இடத்தின் பக்கம் என்னை நீ குடிபெயரச் செய். மக்கா எனக்கு பிடித்த ஊரு, ஆனா என்னை நீ இங்கிலிருந்து வெளியேற்றுகிறாய், நான் எங்க போகணும் அப்படின்னு கேட்டா உனக்கு பிடித்தமான ஊர் ஏதோ அந்த ஊரின் பக்கம் என்னை குடிபெயரச் செய் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு துவா செஞ்சாங்க. கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போய் எங்க இருக்கிறாங்க,
மஸ்ஜிது குபா இருக்கக்கூடிய அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அங்கிருந்து புறப்பட்டு கடைசியாக மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. அங்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். நாம நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை, சொந்த பந்தங்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு சும்மா போக மாட்டோம். அவர்களை போய் பார்க்கும் பொழுது ஏதாவது பழங்களோ அல்லது ஸ்வீட்டோ ஏதாவது வாங்கிட்டு போய் அவங்க என்ன கொடுப்போம். அந்த அன்பளிப்பின் மூலமா அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க. அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வருவோம். இது அவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். நமக்கு ஈமானை தந்தது, நமக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உயிரிலும் மேலானவர்கள் அவர்கள். உயிரிலும் மேலாக அவர்கள் நாம் நேசிக்க வேண்டும். தன்னுடைய மனைவியை விட, தன்னுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய நம்முடைய வியாபாரங்களை விட, எல்லாவற்றையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தால்தான் உண்மை முஃமின். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். புனிதமான மதீனாவை நோக்கி நாம் செல்வதற்கு முன்பு ரசூலுல்லாஹுக்கு ஒரு ஹதியா நாம் கொண்டு போவோம். ரசூலுல்லாஹுக்கு நாம் ஒரு ஹதியா கொண்டு போவோம். ரசூலுல்லாஹுக்கு என்ன ஹதியா கொண்டு போகிறோம்? சலவாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது சலவாத் போதும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நமக்கு என்ன சலவாத்து தெரியுமோ அந்த சலவாத்தை ரசூலுல்லாஹ் கிஃப்டா கொண்டு போகணும். எவ்வளவு கொண்டு போகணும்? அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு முடியுமோ கொண்டு போகணும். நம்மளால 1 லட்சம் ஓத முடியுமா? ஓதணும். ஓதி கொண்டு போகணும். ஒரு தஸ்பி, கவுண்டிங் தஸ்பி இருக்கு, அதை வாங்கிக்கோங்க. சும்மா நேரங்கள் கிடைக்கும் பொழுது அதுக்காக நேரத்தை ஒதுக்கி ஓதுன்னு இல்லை. நம்ம வியாபாரத்தில் இருக்கிறோம் அல்லது டிரைவிங் பண்ணுறோம், அந்த நேரத்தில் கூட ஓதிக்கிட்டே போகலாம். அதனால அந்த நேரத்தை ஒதுக்கி ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக சலவாத்தை நம்ம இன்னிலிருந்தே ஓத ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஓதுனாலும் கூட ஏப்ரல் 2ஆம் தேதி போறவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஓதலாம். ரசூலுல்லாஹ் மீது ஒரு 30,000 40,000 சலவாத் ஓதி எடுத்துட்டு போகலாம். இப்போ நம்ம நோம்புல ஹஜ்ஜி உம்ரா செய்ய போறவங்க இப்பல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்களும் கொஞ்சம் கூட ஓதலாம். அதனால ரசூலுல்லாஹ் மீது நிறைய சலவாத்தை நாம ஓதி வைத்துக் கொள்ள வேண்டும். புனிதமான மதீனா நாம் செல்கிறோம். புனிதமான மதீனா சென்று நம்ம ரூம்ல போய் நம்மளை இறக்கி விடுவாங்க. நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டு அங்க நம்மிடத்தில் இங்க இருந்து போகும் பொழுதே நம்ம எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறோமோ ஆனா அதுல ஒரு ட்ரெஸ் புது ட்ரெஸ்ஸா இருக்கணும். அதுவரை போடக்கூடாது. எப்ப போடணும் அப்படின்னு கேட்டா மதீனாவுல போயிட்டு ரசூலுல்லாஹுக்கு சலாம் சொல்ல போறோமல்ல, அப்போ புது ட்ரெஸ்ஸை போட்டு யாரை சந்திக்க போறங்க? உலகத்தினுடைய தலைவர், சொர்க்கத்தினுடைய தலைவர், உயிருக்கு மேலானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போறோம். ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்களா? மூத்தாயிட்டாங்களா? ஹயாத்தா இருக்காங்க. எப்படி ஹயாத்தா இருக்காங்க? ரசூலுல்லாஹின் மீது நாம சொல்லக்கூடிய சலவாத்து துஅரது அலைய, நீங்கள் சொல்லக்கூடிய சலவாத்து எனக்கு எத்தி வைக்கப்படுது அப்படின்னு ஹதீஸே இருக்கு. அப்ப உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் ரசூலுல்லாஹி தொடர்ந்து சலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சலவாத்து சொல்ல சொல்ல மலக்குமார்கள் பாண்டிச்சேரியில இந்த இடத்துல இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு உங்கள் மீது இன்னாரு சலாம் சொன்னாரு அப்படின்னு எத்தி வைக்கப்படும். அப்ப பிரான்ஸ்ல இருந்துட்டு ஒருத்தர் இன்னாரு இந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சலாம் சொன்னாரு இந்த மனிதர் எத்தி வைக்கப்படும். அப்பதான் என்ன? ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்க. அப்ப நம்ம ரசூலுல்லாவை பார்க்க போறோம். ரசூலுல்லாவை பார்க்கும் பொழுது அந்த ட்ரெஸ் புது ட்ரெஸ்ஸாக இருக்கணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்ல போகும் பொழுது புது ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போயிட்டு நம்ம பாபு சலாம் அப்படின்ற வழியாக நம்மளை அழைத்து செல்வாங்க. ஆண்களுக்கு ரசூலுல்லாவுடைய முற்பகுதியின் பக்கம் அழைத்து செல்வாங்க. பெண்களுக்கு பிற்பகுதி பின்னால் வாசல் வழியாக அழைத்து செல்வார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்ல போகும் பொழுது நம்ம போயிட்டு அங்க 3 விதமான அறைகள் இருக்கும். முதல் அறை ஒண்ணும் இல்லை, 2வது அறை ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அதற்கு அடுத்து காலியாது. அப்ப நடுவுல உள்ளதுதான் அந்த இடத்துக்கு போகும் பொழுதே, உள்ளே நுழையும் பொழுதே நம்ம ரசூலுல்லாஹுடைய முஹப்பத்தோடு போகணும். அவங்க மேல உள்ள பிரியத்தோடு போகணும்.
அங்க உள்ள நுழையும் பொழுது ஸலவாத் ஓதிக்கொண்டே போகணும். அக்கம் பக்கம் இருப்பதை பார்ப்போம், கண்ணு பார்க்கத்தான் சொல்லும், பார்க்கலாம். ஆனால் பார்த்துக்கிட்டே ரசூலுல்லாஹ் மீது சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், சலாம் சொல்லிக்கிட்டே போகணும். போய் அந்த இடம் வந்த பிறகு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்ற இந்த ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லணும். ஒன்றும் தெரியல, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லணும். பக்கத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹலீஃபத்தர் ரசூல் அபூபக்கர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹலீஃபத்தர் ரசூல் யா உமர், ரசூலுடைய ஹலீஃபா அபூபக்கர் அவர்களே உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுடைய ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களே உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்துல நம்ம போயிடணும். இப்போ அங்க ரவுலா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. ரவுலான்ற இடத்துல முன்னால்லாம் நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ போகலாம். இப்போ நுசுக்கு அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆப்ல நம்முடைய பெயரை பதிஞ்சு அந்த நுசுக்குன்ற ஆப் நமக்கு என்ன டைம் கொடுக்குதோ அப்பதான் உள்ள போக முடியும். அந்த வேலையை உம்ரா சர்வீஸ் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ நுசுக்கு அப்படின்ற ஆப்ல அவங்க நம்மளுக்கு எந்த டைம் சொல்றாங்களோ அந்த டைம்ல நம்ம கரெக்டா இருக்கணும். எங்கேயும் வெளியே மார்க்கெட்டுக்கு அங்கங்கன்னு போயிட்டு உங்களுக்கு இன்ஷால்லா எந்த நேரத்துல போகணும் முன்னாடியே அறிவிப்பு செய்வாங்க. அந்த நேரத்துல சரியான முறையில் இருந்துக்கணும். நம்ம இப்போ எங்க போறோம்? ரவுலாவுக்கு போறோம். ரவுலா என்ன இடம் அது? ரவுலா சொர்க்கத்தினுடைய இடம். ரவுலத்தும் மிர் ரியாலில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய துண்டுகளில் ஒரு துண்டு. அந்த துண்டு உலகத்துல சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியை பார்க்கணும்னா அந்த இடத்தை தான் பார்க்க முடியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மறுமையில எல்லாமே அழிஞ்சிடும், அல்லாஹ் தஆலா இந்த ரவுலாவை அப்படியே கொண்டு போயிட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போவானா? போக மாட்டான். சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்துல தான் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ரவுலாவுக்கு ஒரு மனிதனை கொண்டு போயிட்டா அந்த மனிதன் நரகம் போவானா? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காம வரை, பெரும்பாவங்கள் செய்யாத வரை அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அப்போ நம்ம ரவுலா சொர்க்கத்துக்கும் செல்கிறோம் என்ற சிந்தனையோடு செல்ல வேண்டும். அங்க இருந்து 2 ரக்காத்து தொழுதோம் அப்படின்னு கேட்டா, அப்படின்னா எங்க நின்று தொழுகிறோம்? சொர்க்கத்துல இருந்து தொழுகிறோம், ரசூலுக்கு அருகாமையில் இருந்து தொழுகிறோம். நம்முடைய நடவடிக்கைகள் ரசூல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருந்து நம்ம தொழுகணும். என்னெல்லாம் கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்கணும். இப்ப மக்காவோட தொழுதா 1,00,000 நன்மை, மதீனாவோட தொழுதா 1000 நன்மை. ஒரு ரக்காத்து தொழுகிறோம், ஒரு வக்து தொழுகிறோம் அப்படின்னு கேட்டா ஒரு ஃபர்லுக்கு ஒரு 1000 நன்மை, ஒரு ஜனாசா தொழுகிறோம் 1000 நன்மை. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த இடத்திலையும் நஃபிலான இபாதத்துகள் செய்ய முடியுமோ அந்த இபாதத்துக்களை அதிகமாக செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு மதீனாவில் இருக்கும் காலம் எல்லாம் நாம் அதிகமாக பள்ளிவாசலிலே தொழுவதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும். இப்ப அங்க பக்கத்திலேயே நம்ம எல்லா சஹாபாக்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கிய இருக்கு. அந்த ஜன்னத்துல் பக்கியக்கு நம்ம அழைத்து செல்வார்கள். நம்ம டிராவல் சொல்லுவவங்க அழைத்து போய் அங்க ஒரு ஜியாரத்து, பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அடக்கம் பட்டிருக்கிறார்கள். அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு சென்று அவர்கள் எல்லோருக்கும் நாம் சலாம் சொல்ல வேண்டும். அங்கிருந்து நாம் அவர்களுக்காக ஈசா சவாப் நன்மைகளை எத்தி வைக்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து நம்முடைய யா அல்லாஹ் இந்த பெருமக்களுடைய பரக்கத்தின் பொருட்டு எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுடு, எங்களுக்கு தேவையானது கொடு யா அல்லாஹ், அவர்கள் அடைந்த ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்தை எங்களையும் நீ அடைய செய் என்று அந்த இடத்துல நாம துவா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மதீனாவுடைய ஜியாரத்து முடிஞ்சு, ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்து முடிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம மதீனாவுடைய ஜியாரத்து கூட்டு போவாங்க. மஸ்ஜிதே குபா அப்படின்னு இருக்கு. மஸ்ஜிதே குபா அப்படின்ற இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து முதல் வந்து தங்கிய இடம் மஸ்ஜிதே குபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை அந்த இடத்துக்கு போவாங்க. தன்னுடைய மக்கா மதீனாவிலிருந்து ஒருவோடு சென்று யார் அந்த இடத்திற்கு போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வராங்களோ ஒரு உம்ரா செய்ததுடைய நன்மை கிடைக்கிறது. ஹைர். அப்போ அங்க பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. மஸ்ஜிது கிப்லத்தைன் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுட்டே இருக்கும் பொழுது மக்காவை பார்த்து தொழுதாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுவ சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுட்டே இருந்தாங்க. அவங்க உள்ளத்துல
திரும்ப மக்காவை பார்த்து தொழுகணும், அல்லாஹுடைய உத்தரவு வராதா அப்படின்ட்டு ஏங்கிக்கிட்டே இருந்தாங்க. தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது அல்லாஹுடைய வஹி வருது. அந்த தொழுகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு திரும்புறாங்க. அது மஸ்ஜிதுல் கிபிலத்தின் ரெண்டு கிபிலா என்னன்னா, அங்க ஒரு மூடப்பட்டு இருக்கும், முசல்லாப்பட்டு மூடப்பட்டு இருக்கும், அதுக்கு மஸ்ஜிதுல் கிபிலத்தின். அது மாதிரி உஹது மலை இருக்கு. அந்த உஹது மலையில இஸ்லாத்துடைய சாம்ராஜ்யத்துல பெரும் ஒரு இழப்பை ஏற்படுத்திய அந்த போர் உஹது போர். நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க, 70 சஹாபாக்கள். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்க கொடூரமான முறையில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்களுடைய அடக்கஸ்தலங்கள்லாம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையுடைய சிறப்பை சொல்லுவாங்க, உஹதுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. உஹது மலை நம்மை பிரியப்படுகிறது, நாம் அந்த மலையை பிரியப்படுவோம் என்று சொன்னாங்க. இப்போ நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறது. அந்த இடத்திற்கு டிராவல்ஸுக்கு போகிறவங்க இன்ஷா அல்லாஹ் கூப்பிட்டு போவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் நீங்கள் சென்று வாருங்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய பயணங்களை லேசாக்குவானாக. அல்லாஹு தஆலா உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. உங்களுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவாக ஆக்குவானாக. ஒரு உம்ராவுடைய நன்மை அப்படின்னா, பொதுவாக உம்ராவுக்கு போகிறோமல்ல, ஹதீஸ் இருக்குது, அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃப்துல்லா. ஹாஜிகளும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களும் அல்லாஹுடைய விருந்தினர்கள், அல்லாஹுடைய கூட்டத்தினர்கள். அப்ப நம்ம உம்ராவுக்கு போனோம்னா யாருடைய விருந்தினரா போறோம்? அல்லாஹுடைய விருந்தினரா, லுயூஃபுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய விருந்தினர்களாக, அல்லாஹுடைய விருந்தினர்களாக போறோம். அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக போகும்பொழுது எந்த அளவுக்கு சாப்பிட்டு முடிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் வச்சுங்க, அது முடிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கீங்கன்னு எப்படி நம்ம கண்ணியப்படுத்துறாங்களோ, அது மாதிரி அல்லாஹு தஆலா நம்மை அழைத்து அங்க கண்ணியப்படுத்துகிறான். உம்ராவுடைய நன்மை என்ன? அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில எவ்வளவு பாவங்கள் செய்தோமோ அது மன்னிக்கப்படுது அப்படின்னு வந்திருக்கு. உதாரணமா, ஏற்கனவே பழைய உம்ரா செஞ்சிருக்கிறாங்க, இப்ப போறாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியே 3 வருஷம் உம்ரா செஞ்சிருப்பாங்க, இப்ப போறாங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் செய்த பாவங்கள் இப்ப போய் முதல் செய்யற உம்ரா மன்னிக்கப்படுது. அங்கேயே முதல் உம்ரா செஞ்சிட்டாரு, 2வது உம்ரா செய்வதற்குள்ளான ஏதாவது அல்லாஹ் பாதுகாக்கணும், பாவங்கள் நிகழ்ந்திருந்தால் அந்த பாவங்கள் அதுக்கு மத்தியில் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் தான் அந்த பாக்கியம் கொடுப்பானாக. அதாவது ரமலானில் நோன்புடைய காலத்தில் உம்ரா செய்வதற்கு பெரும் பாக்கியம். ஏன் பாக்கியம்? யாரு ரமலானுடைய காலத்தில் உம்ரா செய்கிறார்களோ அவர் என்னோடு ஹஜ்ஜி செய்தார், என்னோடு ஹஜ்ஜி செய்த நன்மை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் நம்மளோட இல்ல, ரசூலுல்லாஹோடு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னா, அந்த வாய்ப்பை பெறணும்னா நம்ம எப்போ உம்ரா செய்யணும்? ரமலானுடைய காலத்துல உம்ரா செஞ்சா அல்லாஹ் தஆலா எந்த நன்மையை தரான்? ரசூலுல்லாஹோடு உம்ரா செஞ்ச நன்மையை, ஹஜ்ஜி செஞ்ச நன்மையை தரான். நம்ம உம்ராவுக்கு தான் போறோம், ஆனா ரசூலுல்லாஹோடு ஹஜ்ஜி செஞ்ச நன்மையை அல்லாஹ் தஆலா தரான். அப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவுக்கு, ரமலானுடைய காலத்தில் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் நீங்களும் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய காலத்தில் உம்ரா செய்ய வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய பிரயாணங்களை லேசாக்கி வைப்பானாக. அல்லாஹு தஆலா உங்களுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை முழுமையான முறையில் தருவானாக. எல்லா விதமான காரியங்களையும் நிறைவான முறையிலே, நிரப்பமான முறையிலே செய்து உங்களுடைய உம்ராக்கள் மக்பூலானதாக, ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி அல்லாஹு தஆலா மீண்டும் தாயகம் திரும்ப செய்வானாக. நீங்கள் எல்லோரும் எனக்கும் துஆ செய்யுங்கள், குடும்பத்திற்கும் துஆ செய்யுங்கள். அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்கள் கிடைக்க வேண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருக்காவது இந்த உம்ராவுடைய விஷயத்துல சந்தேகம் இருந்தா சாதாரணமா கேட்கணும். ஒரு நிமிஷம் அது ஆஃப் பண்றது. இன்ஷாஅல்லாஹ் இப்போ சஃபா மர்வா போறாங்க, அந்த நேரத்துல நம்ம ஒரு முடிஞ்சிச்சுனாக்க எப்படி செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், காபா கிளாக் டவர் ஹஜ் உம்ரா சர்வீஸ் மூலமாக இன்று புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் உள்ள காலிதப்பா அவர்கள் இல்லத்தில்
ஏற்பாடு செய்யப்பட்டு மக்களுக்கு உம்ராவுடைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. நம்முடைய ஹசரத் மௌலானா மௌலவி ஜைனுதீன் பாக்கவி அவர்கள் நல்ல முறையிலே அனைவருக்கும் பயன்பெறும் முறையிலே உரை நிகழ்த்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஆண்களும் பெண்களும் திரளாக கலந்து கொண்டு இதை சிறப்பித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதை ஏற்பாடு செய்த காபா காப் டவர் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் நிறுவனத்திற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ் யா ரஹ்மான், நாங்கள் செய்த எல்லா பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி, மக்கள், உடன் பிறந்தவர்கள், உலக முஸ்லிம்கள், ஹயாத்தான மௌத்தான எல்லோருடைய எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக. நம்பே ரஹ்மானை, வாழும் காலமெல்லாம் உன்னுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி உன்னுடைய அன்பிற்குரியவர்களாக, உன்னுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக எங்களை கபூல் செய்வாயாக. உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா விதமான சுன்னத்துகளையும் பின்பற்றி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அவருடைய ஷஃபாத்தை பெற்று சொர்க்கத்தில் அவர்களுக்கு அருகாமையில் எங்களுடைய தங்குமிடத்தை ஏற்படுத்துவாயாக. அபே ரஹ்மானையா அல்லாஹ் எங்களுடைய எல்லா காரியங்களையும் லேசாக்குவாயாக. அபே ரஹ்மானே, எங்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் மருத்துவமனை கஷ்டம் அதனுடைய செலவீனங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. பெரும் பெரும் நோய்களிலிருந்து எங்களையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் எல்லா மக்களையும் பாதுகாப்பாயாக. அபே ரஹ்மானையா அல்லாஹ் உன்னுடைய திரையில்லமாம் காபாவிற்கு வரும் பெரும் பாக்கியத்தை உம்ராவின் வழியாக நசீபாக்கி இருக்கிறாய். உனக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் புறப்படுக இருக்கின்ற இவருடைய பயணங்களை லேசாக்குவாயாக. எல்லா விதமான பாதுகாப்புகளையும் தருவாயாக. அபே ரஹ்மானையா அல்லாஹ் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக. அபே ரஹ்மானையா அல்லாஹ் இவருடைய உம்ராவுகளை ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவாக அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் இவர்கள் செய்யக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இவர்கள் செய்யும் ஒவ்வொரு அமலையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் உம்ராவுடைய அமலை யா அல்லாஹ் நீ எப்படி பிரியப்படுகிறாயோ அது மாதிரி செய்யும் வாய்ப்பை இவர்களுக்கு நசீபாக்குவாயாக. ரசூலுல்லாஹ் எப்படி செய்து காட்டினார்களோ அது மாதிரி செய்ய அருள் புரிவாயாக. அபே ரஹ்மானையா அல்லாஹ் இவருடைய எல்லா காரியங்களும் லேசாக்குவாயாக. மதீனாவுடைய ஜியாரத்தை நேசாக்குவாயாக. மதீனாவுடைய ஜியாரத்தை முழுமையான முறையில் இவர்கள் முடித்து இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலாமுக்கும் பதில் சலாமை பெற்றவர்களாக இவர்களை நீ ஆக்குவாயாக. அபே ரஹ்மானையா அல்லாஹ் இவர்களை சலாமத்தான முறையில் கொண்டு சென்று கனிமத்தான முறையில் இவர்களை தன்னுடைய இல்லங்களுக்கு திரும்பச் செய்வாயாக. நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஈமானையும் தருவாயாக. அபே ரஹ்மானே, அமல்களிலே ஆர்வத்தை ஏற்படுத்துவாயாக. அபே ரஹ்மானையா அல்லாஹ் பொருளாதாரத்திலே பரக்கத்தை அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய மனைவி மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வாழச் செய்வாயாக. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் வயதை அடைந்து திருமணமாக ஆகாத ஆண் பெண்களுக்கு சரியான ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவாயாக. அபே ரஹ்மானே, திரும்பவும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கின்றார்களுடைய ஹஜ்ஜுடைய காரியங்களை லேசாக்குவாயாக. அவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்குவாயாக. அபே ரஹ்மானே, யா அல்லாஹ் காபா கிளாக் டிராவல்ஸ் மூலமாக செல்லக்கூடிய இவர்கள் யா அல்லாஹ் இந்த நிறுவனத்தை யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எல்லா விதமான சேவைகளையும் ஹாஜிகளுக்கு முழுமையான முறையில் செய்வதற்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நிறுவனத்திற்கு வரக்கூடிய வருடத்திலிருந்து
ஹஜ்ஜுடைய கோட்டா கிடைக்க நீ அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மான், இந்த துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم. என் பேர் ஜெயினுத்தீன். சுல்தான்பேட்டையில் மதீனா பள்ளிவாசல், அதில் ஜாமியா சுல்தானியா அரபியத்துல் இஸ்லாம் ஒரு மதரசா நடக்குது. அந்த மதரசாவில் 64 பிள்ளைகள் ஓதிட்டு இருக்காங்க. இப்ஸு இருக்குது, ஆலிம் கோர்ஸ் இருக்குது. ஆலிம் கோர்ஸ் எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா, 8th முடித்த பிள்ளைங்களை சேர்த்து அவங்களுக்கு 10th +1 +2 எழுத வச்சு ஒரு டிகிரி ப்ளஸ் ஆலிம் 7 வருஷம் உள்ள மதரசா இது. மதரசா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு. மதரசாவுக்காக எங்கேயும் உதவிக்கெல்லாம் நம்ம வரலை. உங்ககிட்ட உம்ராவுக்கு போகிறதுக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுதல், மதரசாவில் அங்கே பள்ளிவாசலில் மேலே மதரசா நடத்துறதுக்குண்டான இட வசதிகள் குறைவாக இருக்குது. மதரசாவுக்காக தனியாக ஒரு இடம் வாங்குறதுக்காக ஆலோசனை பண்ணியிருக்கிறோம். அந்த இடம் சீக்கிரமாக வாங்குவதற்கும் அந்த இடத்துல ஒரு மதரசா உருவாகுவதற்கும் நீங்கள் துவா செய்யுங்க. துவாவுக்காக உங்கள் இடத்துல வேண்டுகோள் வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.